Good morning, students. Higher Secondary First Year, Computer Science, Volume 1, Unit 2, Lesson 6, Algorithmic Problem Solving, Specification and Abstraction, நெறிமுறைசார் சிக்கல் தீர்வு, விவரக்குறிப்பு மற்றும் அருவமாக்கம். இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள், Learning Objectives, to understand the concept of algorithmic problem solving, சிக்கல் தீர்க்கும் நெறிமுறை கருத்து பற்றி புரிந்து கொள்ளுதல். To apply the knowledge of algorithmic technique in problem solving, சிக்கல் தீர்க்கும் நெறிமுறை நுட்பத்தை சிக்கல்களில் பயன்படுத்துதல். முதலாவதாக நாம் கற்க இருப்பது அல்காரிதம்ஸ், நெறிமுறைகள். அல்காரிதம் என்றால் என்ன? ஒரு நெறிமுறையின் நோக்கம் என்பது ஒரு சிக்கலை தீர்க்க படிப்படியான வரிசை கொண்ட கூற்றுகள் ஆகும். நெறிமுறை உள்ளீட்டு தரவோடு செயலாற்றும் போது கணக்கீடுகளை செயல்முறைப்படுத்தி மேலும் வெளியீட்டை வழங்குகின்றது. உள்ளீடு தரவு மற்றும் வெளியீட்டு தரவு பற்றி இடையே உள்ள உறவை வெளிப்படுத்துவதே அல்காரிதம். அல்காரிதம் என்றால் it is a step by step procedure to solve a problem. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, to add a two numbers-னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு விவரக்குறிப்பு, ஒரு நெறிமுறை எழுதுவது தான் என்னது ஒரு அல்காரிதம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு இரண்டு இன்புட்ஸ் இருக்கலாம், ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி இரண்டு இன்புட்ஸ் இருக்கலாம். அந்த இன்புட்ஸ் ரீட் பண்ணிக்கிறீங்க, ரீடிங் ஏ அண்ட் பி ஃப்ரம் த யூசர். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏயும் பியும் கூட்டி என்ன செய்றீங்க, சியில் வைக்கிறீங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சியை பிரிண்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட் சின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ அவுட்புட்டில் உனக்கு ஏயும் பியும் கூட்டின வேல்யூ உனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ எண்ட் ஆயிருது அல்காரிதம். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு பேர் அல்காரிதம். அப்போ அல்காரிதம் என்ன செய்றீங்க, அதில் தேவைப்பட்ட இன்புட்ஸை முதல்ல கேதர் பண்ணுறீங்க. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும்னா ரெண்டு நம்பரை கேதர் பண்ணணும். பிறகு அல்காரிதம் எழுதுறீங்க, ஆட் பண்ணுறதுக்கு அல்காரிதம் எழுதுறீங்க, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சொல்லி அல்காரிதம் எழுதுறீங்க. பிறகு அவுட்புட்ஸை டிஸ்பிளே பண்ணுறீங்க. இந்த மூணே ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இன்புட்ஸை வாங்குறீங்க இந்த அல்காரிதமில். இந்த அல்காரிதமில் கால்குலேஷன் இருந்தால் கால்குலேஷன் செயல்படுத்துறீங்க, செகண்ட் ஸ்டெப்பு. ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த அவுட்புட்ஸ் எல்லாம் எடுத்து பிரிண்ட் பண்ணி ஸ்க்ரீனில் காட்ட போகிறீங்க. இதுதான் என்னது ஒரு அல்காரிதம். ஒரு நெறிமுறையை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆடிங் டூ நம்பர்ஸ் சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கு. அதாவது நம்பர் 1 2586, நம்பர் 2 9237. ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் எங்கேருந்து ஆட் பண்ணுவீங்க, ரைட் சைட்லேருந்து ஆட் பண்ணுவீங்க இல்லையா. 6யும் 7யும் கூட்டி 13, 3 போட்டுட்டு மீதியை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்றீங்க, 6யும் 7யும் கூட்டுறீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் இதெல்லாம் கூட்டுறீங்க, 1 கேரியை, பிறகு நம்பர் 1 8, நம்பர் 2ல் 3, எல்லாத்தையும் கூட்டி உனக்கு என்ன வருது, 9, 12 வருது இல்லையா, 12. கேரியை அடுத்த ஸ்டெப்புக்கு, மூணாவது ஸ்டெப்புக்கு கொண்டு போறீங்க. அகைன் இந்த 3யும் கூட்டி இங்கே கொடுக்குறீங்க இல்லையா, 8. கேரி என்ன இருக்கு, 0, ஃபோர்த் ஸ்டெப்புக்கு கொண்டு போறீங்க. அகைன் இந்த 3யும் ஆட் பண்ணுறீங்க, 9 + 2 + 0 தட் இஸ் 11. 1 கடைசியாக ஃபிஃப்த் ஸ்டெப்பு 1 கொண்டு வரீங்க, அந்த 1 இறக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அடிஷன் கிடைச்சிருது. ரெண்டு நம்பர்னுடைய அடிஷன் உங்களுக்கு கிடைக்கின்றது. இது ஒரு எக்ஸாம்பிள், எதற்கு, நெறிமுறைக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோட் கிராஸ் வோல்ஃப் ப்ராப்ளம். கோட் அப்படின்னா என்னது, ஆடு, கிராஸ்னா புல்லு, வோல்ஃப்னா ஓனாய். இந்த கதை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இதில் என்ன, இதில் என்ன இன்புட் அப்படின்னா, இந்த கிராஸ்னா என்னது, புல்கட்டு, ஓனாயி, ஆடு, இந்த ஃபார்மர் 4 பேருமே லெஃப்ட் சைடு இருக்கணும். இதான் இன்புட்டு. அவுட்புட்டில் எப்படி வருது பாருங்க, ஃபைனல் ஸ்டெப் பாருங்க. இந்த ஃபார்மரு, ஆடு, ஓனாய், புல்கட்டு எல்லாருமே ரைட் சைடு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். என்ன ஒரு கண்டிஷன், ஒரு கன்ஸ்ட்ரைண்ட், ஒரு கண்டிஷன், ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இவர் ஒவ்வொரு தடையும் ஒரு நபரை தான் கொண்டு போகணும். இந்த ஆற்றுல லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு நீங்கள் இவர் எப்படி போகணும், ஒவ்வொரு முறையும் ஒருத்தரை தான் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு திரும்ப இங்கே கொண்டு வந்துக்கலாம். 3 பேருமே இங்கே இருக்கும்போது அடுத்த ஒரு கன்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஓனாயும்
ஆடையும் சேர்த்து வச்சாச்சுன்னா ஓனாய் ஆடை சாப்பிட்ரும் இல்லையா? ஸோ அவர் வந்து ஆடையும் ஓனாயும் சேர்த்து வைக்க முடியாது. இதே மாதிரி ஆடையும் புல்கட்டையும் சேர்த்து வைக்கக்கூடாது. 2வது கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னா, ஆடையும் புல்கட்டும் சேர்ந்துருக்க கூடாது. காரணம் என்ன, புல்கட்டை எது சாப்பிட்றோம்? ஆடு சாப்பிட்றோம். ஸோ அவர் எப்படி கொண்டு போறாருன்னா, 2க்கும் இடையில உள்ளதை ஒன்று கொண்டு போறாரு. அதாவது புல்கட்டுக்கும் ஓனாய்க்கும் இடையில என்ன இருக்கு? ஆடு. ஆடை தூக்கிட்டா இது ஓனாய் என்ன செய்யாது? புல்லை சாப்பிடாது. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ லெஃப்ட் சைடு வந்து உனக்கு இருக்கிற இந்த ஆர்டிக்கல் எல்லாமே எங்கே போகணும்? ரைட் சைடு வரணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, ரைட் சைடு என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்க போறோம். அதுதான் இந்த ஒரு நெறிமுறை சார் சிக்கல் தீர்க்கும் ஒரு நெறிமுறை, ஒரு அல்காரிதம் வந்து அதுதான். அப்போ நீங்க எல்லாத்தையுமே இங்க எங்க கொண்டு போறீங்கன்னா ரைட் சைடு கொண்டு போறீங்க. அப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிற மேட்டர்லாம் எங்க போகுது? ரைட் சைடு. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஸ்டெப் இருக்கு. 7 ஸ்டெப்லயும் லெஃப்ட் சைடு என்ன கண்டென்ட் இருக்கு, ரைட் சைடுல என்ன கண்டென்ட் இருக்கு, அப்படியேதான் ஸ்டெப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உனக்கு இன்புட் எப்படி இருக்கு பாருங்க. ஃபார்மர், கோட்டு, கிராஸ், wolf. அதாவது விவசாயி, ஆடு, புல்கட்டு, ஓனாய் எல்லாருமே எங்க இருக்காங்க? லெஃப்ட் சைடு இருக்காங்க. இதான் இன்புட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்புட்ல வந்து இருக்கு. செகண்ட் ஸ்டெப் எப்படி வந்துட்டு பாருங்க. ஃபார்மர் எங்க வந்துட்டாரு? ரைட் சைடு வந்துட்டார். யாரோட? ஆட்டோட ரைட் சைடு வந்துட்டார். அப்போ ஃபார்மரும் ஆடும் ரைட் சைடுல இருக்காங்க. யார் யாரும் லெஃப்ட் சைடு இருக்காங்க? புல்கட்டும் ஓனாயும் லெஃப்ட் சைடுல இருக்காங்க. இதான் செகண்ட் ஸ்டெப். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து செகண்ட் ஸ்டெப்ல இருக்கு. தேர்ட் ஸ்டெப் எப்படி வருது பாருங்க. ஃபார்மர் வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டாரு. இப்போ எது மட்டும் ரைட் சைடுல இருக்கு? ஆடு மட்டும் ரைட் சைடுல இருக்கு. மீதி 3 பேருமே லெஃப்ட் சைடுல இருக்காங்க. ஃபார்மரு, wolf ஓனாய், புல்கட்டு 3 பேருமே லெஃப்ட் சைடு இருக்காங்க. ஆடு மட்டும் ரைட் சைடுல இருக்கு. அதை தான் இண்டிகேட் பண்ணிருக்கோம் இதுல. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப்ல எப்படி வருது பாருங்க. ஃபார்மரு, புல்கட்டு, ஆடு 3 எங்க வந்துட்டு? லெஃப்ட் சைடு வந்துட்டாங்க. யார் மட்டும் ரைட் சைடு இருக்க? ஓனாய் வந்து ரைட் சைடுல வந்திருக்காரு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல யாரெல்லாம் ரைட் சைடு வர? புல்கட்டு வந்துருது ரைட் சைடு, ஓனாய் இருக்குது ரைட் சைடு ஏற்கனவே, ஃபார்மரும் ரைட் சைடுல இருக்காரு. ஒரே ஒரு ஆள் ஆடு மட்டும் தான் எங்க இருக்கு? லெஃப்ட் சைடுல இருக்கு. அடுத்த ஸ்டெப் 6ல எப்படி இருக்கு பாருங்க. ஃபார்மர் வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டாரு, ஆடும் லெஃப்ட் சைடுல இருக்கு. 2 பேரும் ரைட் சைடு போயிட்டாங்க பாருங்க. ஓனாயும் புல்கட்டும் ரைட் சைடுல வந்துட்டு. ஸோ அது ரெண்டும் சாப்பிடாது. நம்ம கண்டிஷனும் ஓகே, கன்ஸ்டன்ட் ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்ல ஆடை தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்போ எல்லாருமே எங்க வந்துட்டாங்க? ரைட் சைடு வந்துட்டாங்க. யாரெல்லாம்? ஃபார்மர் ரைட் சைடு வந்துட்டாரு, கோட் ரைட் சைடுல வந்துட்டு, கிராஸும் ரைட் சைடுல வந்துட்டு, wolfம் ரைட் சைடுல, 4 பேருமே ரைட் சைடுல வந்தாச்சு. அப்போ இதுதான் என்னது? ரிக்வயர்ட் அவுட்புட்டு. அப்போ எல்லாமே ரைட் சைடுல வந்தா தான் அது என்னது? அவுட்புட். அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா எழுதுறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் நெறிமுறை, அல்காரிதம் அப்படின்னு சொல்லி பேர். இது எக்ஸாம்பிள் 2. அடுத்து எக்ஸாம்பிள் 3, கேம்லியன்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம். அதாவது பச்சொந்திகள் பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். இந்த பச்சொந்திகள் ப்ராப்ளத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சப்போஸ் 2 டைப்ஸ் ஆஃப் கேம்லியன்ஸ் ஆர் ஈக்குவல் இன் நம்பர். ஒருவேளை ரெட் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர் 3 கலர்ல உங்களுக்கு ஒருவேளை கேம்லியன்ஸ் பச்சோந்திகள் இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்க. 3 கலர்ல. இதுல என்ன அப்படின்னா 2 டைப் வந்து ஈக்குவல் நம்பரா இருக்கு. ஒருவேளை ரெட்டும் ப்ளூவும் ஈக்குவலா இருக்கலாம், அல்லது ப்ளூவும் கிரீனும் ஈக்குவலா இருக்கலாம். ஏதோ 2 நம்பர்ஸ் வந்து 2 வெரைட்டிஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. பச்சோந்தில 2 வெரைட்டிஸ், ப்ளூ கலரும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூவும் ரெட்டும் ஈக்குவலா இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்க. ஏதோ ஒன்று ஏ அண்ட் பி ஈக்குவலா இருக்கு, ஈக்குவல் நம்பர்ஸா இருக்கு. ஒருவேளை 4 4 இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் அன் அல்காரிதம், ஒரு அல்காரிதம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. தட் அரேஞ்சஸ் மீட்டிங் பிட்வீன் தீஸ் 2 டைப்ஸ் so that they change their color to the third type. அதாவது ஏயும் பியும் சேர்ந்தாச்சு அப்படின்னா 3வது டைப் கலர், அதாவது அதர் கலருக்கு வந்து அது சேஞ்ச் ஆகணும். அப்படி ஒவ்வொரு தடவை மீட்டிங்லும் அது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதனுடைய அல்காரிதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மோனோக்ரோமேட்டிக்ஸ் எல்லாம் ஒரே கலரா மாத்த போறோம். ஏபிசின்னு 3 கலரை எல்லாம் சி கலரா மாத்த போறோம். அப்ப ஆக்சுவலா என்ன நடக்கு? சி வந்து ஃபைனல் ஆன்சர் என்னது? சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சினுடைய ஆன்சர் வரணும். ஏயும் பியும் சியும் கூட்டின ஆன்சர் தான் இது சியா வரணும். ஃபைனல்ல வந்து ஏயும் பியும் 0 ஆயிரும். ஃபைனல் ஸ்டெப்ல வந்து ஏயும் பியும் ஒருத்தர், அதாவது எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் கவனிங்க. ரெட்ல 4 பேர் 4 பச்சோந்தி இருக்கு, கிரீன்ல 4 பச்சோந்தி இருக்கு, ப்ளூ வந்து 6 பச்சோந்தி இருக்கு. இப்போ ரெட்டும் கிரீனும் மீட் பண்ணுதாங்க. மீட் பண்ணும்போது இதுல ஒன்று குறைஞ்சிரும், இதுலயும் ஒன்று குறைஞ்சிரும். காரணம் என்ன? ரெட்டும் ப்ளூ ஆக போகுது, கிரீனும் ப்ளூ ஆக போகுது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, சி வந்து ஒவ்வொரு தடையும் 2 2 கூடிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6 இருக்கு, செகண்ட் 8 இருக்கு. காரணம் என்ன? ரெட்ல ஒரு பச்சோந்திக்கு வந்து சேர்ந்துரும்,
கிரீன்ல ஒரு பச்சந்தி வந்துடும். ஒவ்வொரு தடையும் என்ன செஞ்சிருது, சில ரெண்டா அப்கிரேட் ஆகுது. ஓகே தானே? அதே போல ரெட் எப்படி வருது பாருங்க. ஏ வந்து என்ன செய்யுது, ஒவ்வொரு தடையும் ஒன்று குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன், ஒவ்வொரு தடையும் ரெட்டும் கிரீனும் சந்திக்கும் போது ரெட்டு என்னவாயிருது, ப்ளூவா மாறிடுது. சிமிலர்லி கிரீனும் பாருங்க ஒவ்வொன்றா குறையுது பாருங்க. 4ல இருந்து 3, 3ல இருந்து 2, ஃபைனலா 0. அப்போ ஃபைனலா வந்து ஏயும் பியும் என்ன செஞ்சிருது, 0 ஆயிருது. சி வந்து ஒரு வேல்யூ எப்படி வந்துடும் ஆக்சுவலா பாருங்க. 3 கூட்டுங்க, 6 + 4 10, 10 + 4 14. அப்போ வந்து என்ன அவுட்புட் கிடைக்கு, சி = a + b + c வந்து கிடைக்குது. அப்போ வந்து இன்புட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, a வேல்யூ 4, b வேல்யூ 4, c வேல்யூ 6 இருக்கு. நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் என்ன செய்ய போகுது, ஏல ஒன்று கழிக்கணும், பில ஒன்று கழிக்கணும். அப்போ a = a - 1 ஆகுது, b = b - 1 ஆகுது. ஒவ்வொரு இட்ரேஷனா சுழற்சி, ஒவ்வொரு சுழற்சியிலையும் சீனுடைய வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகுது. இது நம்ம வந்து சி ப்ரோக்ராம்ல இதை வந்து எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்க எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, டேவ் C++ வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. நீங்க வந்து நெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் டேவ் C++ ஃப்ரீ டவுன்லோடுன்னு சொல்லி அடிங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அங்கே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் டேவ் C++ வந்துடும். அந்த டேவ் C++ பற்றி தான் இந்த நெக்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். அந்த டேவ் C++ தான் என்னது, இந்த சாஃப்ட்வேர் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. டர்போ சி வந்து யூஸ் பண்ணல. அப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை காமிக்கிறேன். இந்த கேம்லியான்ஸ் ப்ராப்ளத்தை வந்து நான் காமிக்கேன். இது ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஸ்டார்டிங் வேல்யூ ஏ 4 இருக்கு, பி 4 இருக்கு, சி வந்து 6 இருக்கு. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஏ வந்து 0 இல்லாத வரைக்கும் இதை செய்ய சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டெப்பை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன செய்யுது அப்படின்னா, சில 2 கூட்டிக்கிட்டே வரும். ஏற்கனவே அங்கே பார்த்தோம் இல்லையா, சி வந்து 6, 8, 10ன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஏ வந்து என்ன செய்யுது, ஒவ்வொன்றா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபைனல் வேல்யூ எப்போ 0 ஆகுதோ இந்த கண்டிஷன் பிரேக் ஆகி வெளியே போயிடும். ஏ வேல்யூ எத்தனை இருக்கு, பி எத்தனை இருக்கு, சி எத்தனை இருக்குன்னு சொல்லி ஃபைனலா உனக்கு அவுட்புட்டு உனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். அப்போ இந்த சில வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மெயின் ப்ரோக்ராம் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. இதான் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இதுல ஏ பி சிங்கிறது 3 வேரியபிள், 3 மாறிகள். அந்த 3 மாறியையும் நீங்க எப்படி டிக்ளேர் பண்ணீங்க, இன்டிஜர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. இது ஒரு வைல் கன்ஸ்ட்ரக்ட். இந்த வைல் கன்ஸ்ட்ரக்ட் எது வரைக்கும் ஒர்க் ஆகும்னா, ஏ வேல்யூ 0 இல்லாத வரைக்கும், 0 எப்போ ஆகுதோ அப்போ டெர்மினேட் ஆகி வெளியே போயிடும். இந்த வைல் கன்ஸ்ட்ரக்ட் எப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்போ வரைக்கும் ட்ரூவா இருக்கும், ஏ வேல்யூ 0 இல்லை அப்படின்னா உனக்கு ட்ரூ ஆகும். ஃபைனலா ஏ வேல்யூ 0 ஆகும்போது டெர்மினேட் ஆகி உனக்கு எதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சி அவுட்டு. பிரிண்ட்டுக்கு வந்து சி அவுட்டு. நீ ஒருவேளை டெர்மினல் இருந்து நீ வாங்குறீங்க அப்படின்னா சின்னு போடணும். சி அவுட்ல நீங்க ஏ பிரிண்ட் பண்றீங்க, பிஏ பிரிண்ட் பண்றீங்க, சிஏ பிரிண்ட் பண்றீங்க. ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா, எக்ஸிக்யூட்ல போய் கம்பைல் அண்ட் ரன். அப்ப என்ன செய்யணும், கம்பைல் பண்ணிட்டு உனக்கு ரன் ஆகுது. உனக்கு ஃபைனல் வேல்யூ பாருங்க, ஏ வந்து 0வா இருக்கு, பியும் 0வா இருக்கு. ஆனா சி எப்படி ஆயிட்டு 14 அப்படின்னு சொல்லி மாறிட்டு. அப்ப நீங்க டேவ் C++ மூலமாக நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இதை பார்த்தாச்சு. அப்போ உங்களுக்கு வந்து ஃபைனல் வேல்யூ வந்து உனக்கு எப்படி வந்துட்டு 14 சொல்லி வந்துட்டு. அப்போ இது ஒரு நெறிமுறை, அதாவது ஒரு அல்காரிதம் பார்த்தோம் இல்லையா, எப்படி அல்காரிதம் எழுதணும். ஒரு அல்காரிதம் இதில் வந்து டபுள் ஐஃபன் போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். உனக்கு எதுனா இந்த அல்காரிதம் எழுதும் போது, விவரக்குறிப்பு எழுதும் போது, இதுக்கு பேர் விவரக்குறிப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன். இதுல டபுள் ஐஃபன் போட்டாச்சு அப்படின்னா இது என்னது, இது வந்து ஒரு கமெண்ட்னு அர்த்தம். இது பேர் கமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வந்து சாக்லேட் பார்ஸ். சாக்லேட் பார் பற்றி ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போறாங்க. A rectangular chocolate bar is divided into squares. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாக்லேட் பார் வந்து இதில் இருக்கு, உங்க வியூவில் விசனில் வருது. இதில் நீங்கள் ஒரு கட்டு, ஒரே ஒரு கட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பீஸ் எத்தனை இருக்கு, ஒரே பீஸ் இருக்கு. பீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் 1 இருக்கு. ஏதாவது கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணலை. அப்போ வந்து பீஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது கட்டு வந்து உனக்கு 0வா இருக்கு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உனக்கு பீஸ் எத்தனை பீஸ் ஆயிருது, 2 பீஸ் ஆயிருது. அப்போ கட்டு வந்து 1, பீஸ் வந்து எத்தனை, 2 பீஸ். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பீஸ் 1 இருக்கு, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 0. செகண்ட் ஸ்டெப் எப்படி ஆகுது, பி வந்து 2 ஆகுது, பீஸ் 2 பீஸ் ஆகிட்டு பாருங்க, 2 பீஸ் ஆகிட்டு. இதில் கட்டு வந்து 1 கட்டு. அப்போ இப்படியே உனக்கு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். பீஸும் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும், அதே போல் கட்ஸும் என்ன செய்யுது, ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் சம்மு.
அப்போ வந்து இதான் இங்க கொடுத்துருக்காங்க. A rectangular chocolate bar is divided into squares by horizontal and vertical growths. இந்த மாதிரி ஸ்கொயரா இப்படி இருக்குது. We have the whole of the bar as a single piece. எல்லாம் சேர்ந்து ஒரே பீஸா இருக்கு. A cut is made by choosing a piece and breaking it along one of its grooves. ஒவ்வொரு தடவை கட் பண்ணும்போதும் கட் பண்ணி கடைசியில் சின்ன சின்ன பீஸா நீங்க என்ன செஞ்சணும், மாத்திரணும். Thus a cut divides a piece into two pieces. ஒவ்வொரு தடவை கட் பண்ணும்போது ரெண்டு பீஸா மாறுது. How many cuts are needed to break the bar into individual parts? இதுல வந்து எத்தனை கட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதான் இதனுடைய இந்த அல்காரிதமுடைய ஒரு சிறப்பம்சம். இதுக்கு நீங்க எப்படி நீங்க அல்காரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுவீங்க அப்படின்னா, we abstracted the state of the process of two variables. ரெண்டே வேரியபிள் தான், நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. பீஸ்னு ஒரு வேரியபிள், பி ஒரு வேரியபிள்னா மாறி, அதனுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஸ்டேட் வந்து ஒவ்வொரு தடையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பி வந்து என்னவா இருக்கு, ஒன்னா இருக்குது. செகண்ட் ஸ்டெப்ல அது ரெண்டா மாறும். கட் வந்து என்னவா இருக்கு, ஸ்டார்டிங்ல 0வா இருக்கும், செகண்ட் ஸ்டெப்ல 1ஆ மாறும். அப்போ வந்து பி சி அப்படிங்கிற வேரியபிள்ஸ்னுடைய நிலை ஸ்டேட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் மாறிக்கிட்டே இருக்கும். தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு மாடல் த ப்ராசஸ் ஆஃப் த கட்டிங் த சாக்லேட் பார். When we make a single cut of the piece, the number of pieces P and the number of cuts C both increases by 1. இதுதான் இதனுடைய லாஜிக். ஒவ்வொரு தடவை ஒரு கட் கொடுக்கும்போது பீஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, அதே டைம்ல கட்ஸும், அதான் நீங்க கட் பண்றீங்க இல்லையா, அறுக்குறீங்க இல்லையா, அந்த கட்ஸும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்க எப்படி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கீங்க, P, C that is equal to, அப்போ கோலன் ஈக்குவல் டு என்ன அர்த்தம், ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஓகேனா, P+1, C+1, இதுக்கு என்ன அர்த்தம், P equal to P+1. அதாவது P வந்து என்ன இருக்கு, 1ஆ இருக்கு, அது 2ஆ மாற போகுது. 1+1 2ஆ மாறும். C equal to C++1 சொல்லி அர்த்தம். தனித்தனியா நீங்க பார்க்கணும். இதுல பார்க்கும்போது P equal to P+1 சொல்லி தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன மீனிங், C equal to C+1 அப்படி சொல்லி இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. கடைசியா எப்போ வந்து எல்லாம் பிரியுதோ அப்போ ஃபைனல் கட்ஸ் எத்தனை பீஸ்ன்னு சொல்லி உனக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். அதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு நெறிமுறை. அடுத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம், நெறிமுறை கட்டுமான தொகுதிகள். அதாவது ஒரு அல்காரிதமுக்கு என்ன பிளாக்லாம் இருக்கு, என்னென்ன கட்டுமான தொகுதிகள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். மொத்தம் வந்து இதுல பார்த்தீங்கன்னா 4 தொகுதிகள் இருக்குண்ணா. நெறிமுறை கட்டுமான தொகுதிகள் எத்தனை இருக்கு, மொத்தம் 4 இருக்குது. அதாவது 4 பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டேட்டா, தரவு. டேட்டானா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாருங்க, A equal to 5 சொல்றோம் இல்லையா, அந்த 5 தான் டேட்டா. A equal to 5 சொல்றோம் இல்லையா, 5 தான் டேட்டா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏங்கிற மெமரி லொகேஷன்ல 5ங்கிற டேட்டா வந்து போய் உட்காந்துவிடும். அதான் டேட்டா. இதுல மாறிகளும் இருக்குது. இதுல மாறி என்னது, ஏ தான் மாறி, வேரியபிள் வந்து ஏ. காரணம் என்ன, ஏனுடைய வேல்யூ ஒரு தடவை 5ஆ இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, அதனுடைய நிலை வந்து மாறி இருப்பாங்க. A equal to A+1 6ஆ மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல A equal to A+5 இருக்கு இல்லையா, 6+5 11ஆ மாறிடும். அப்ப இதனுடைய நிலை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 5ஆ இருக்கு ஏனுடைய வேல்யூ, செகண்ட் ஸ்டெப்ல 6ஆ மாறுது, தேர்ட் ஸ்டெப்ல 11ஆ மாறுது. அதுக்கு பிறகு தான் என்ன பேரு, ஸ்டேட்னு சொல்லி பேரு. அப்போ வந்து இதுல ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி பாருங்க, ஸ்டேட் ஆஃப் எ ப்ராசஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்டட் பை எ செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் த அல்காரிதம். ஸ்டேட்னா அல்காரிதமுடைய வேல்யூ என்ன, ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு நிலையிலையும் அல்காரிதமுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கறதா என்னது அந்த ஸ்டேட். தி ஸ்டேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த எக்ஸிகியூஷன் இஸ் சிம்பிளி தி வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் அட் த பாயிண்ட். அப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்ல ஏனுடைய வேல்யூ என்ன 11, இந்த பாயிண்ட்ல ஏனுடைய வேல்யூ என்னது 6, இந்த பாயிண்ட்ல உனக்கு ஏனுடைய நிலை என்னது 5. அப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அல்காரிதம்ல பாத்தீங்கன்னா உனக்கு இந்த கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்றாங்க இல்லையா, மூணாவது வந்து அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா தரவு, ரெண்டாவது மாறிகள் வேரியபிள். அப்ப மாறிகள் வந்து சில டைப்ஸ் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜர் டைப் இல்லையா. சப்போஸ் 5.5னா அது ஃப்ளோட்டிங் வேரியபிளா இருக்கும், அது தசம பின்னம் இல்லையா. அப்ப தசம பின்னமா இருக்கும். அடுத்தது டேட்டா பார்த்துட்டோம், வேரியபிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ, கட்டுப்பாட்டு ஓட்டம். இப்போ இது வந்து ஒரு கட்டுப்பாட்டு ஓட்டம் எப்படி இருக்கு பாருங்க, சீக்வன்ஸ்ல இருக்கு. அதாவது A equal to 5 இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல ஏனுடைய வேல்யூ 6ஆ மாறுது, அடுத்த ஸ்டெப்ல ஏனுடைய வேல்யூ 11ஆ மாறுது. அப்படியே உனக்கு சீக்வன்ஸ்ல தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. அப்ப இந்த கட்டுப்பாட்டு ஓட்டம் இதுல இருந்து கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இருக்கு, தொடர்ச்சியா இருக்கு. இப்போ செகண்ட் டைப் கண்ட்ரோல் ஃப்ளோல செகண்ட் டைப் இருக்கு. என்னதுன்னா தேர்ந்தெடுப்பு. தேர்ந்தெடுப்புனா என்னது, ஆல்டர்னேட்டிவ். சில இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து if else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த தேர்ந்தெடுப்புக்கு. if A equal to 5 then C equal to 1 சொல்லுவாங்க.
எல்ஸ் சி ஈக்குவல் டு 0. அதாவது ஏனுடைய வேல்யூ 5 இருந்தா சி வேல்யூ 1. சப்போஸ் 5 இல்லாம வேற ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா சீனுடைய வேல்யூ 0. அதான் எய்தர் ஆர், அதான் ஆல்டர்னேட்டிவ். அதுக்கு பிறகு தான் என்னது ஆல்டர்னேட்டிவ். இப்போ வந்து நீங்க இதை வந்து நீங்க ப்ரோக்ராம் மூலமா பாருங்க. நான் டேவ் C++ போய் ஒரு ப்ரோக்ராம் மூலமா எய்தர் ஆர் உங்களுக்கு காட்டுதேன். இதுல நீங்க ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிடுங்க. பிக்கெஸ்ட் அமாங் 2 நம்பர்ஸ். இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். 2 நம்பர் வந்து கீபோர்ட்ல இருந்து வாங்கிக்கிறீங்க. என்டர் நம்பர் கொடுத்து ஏஎன் பி சின்னு பண்ணிக்கிறீங்க. கீபோர்டு மூலம் வாங்கிட்டீங்க. இதுல ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னது தேர்ந்தெடுப்பு கூற்று. அதாவது இஃப் ஏ கிரேட்டர் தென் பினா என்ன சொல்ல போறோம்? ஏ இஸ் பிக்கெஸ்ட்னு சொல்ல போறோம். எல்ஸ் என்ன சொல்ல போறோம்? பி இஸ் பிக்கெஸ்ட். இப்போ அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காமிக்கேன். எக்ஸிக்யூட்ல போய் கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. இப்போ 2 நம்பரை வாங்குது இல்லையா? 4, இன்னொரு நம்பர் வந்து 6 கொடுக்கேன். 4ம் 6ம் கொடுக்கேன். இப்போ எது பெருசு? 6 தானே பெருசு. ஒன்னு ஆன்சர்னு சொல்லுது. 6 இஸ் த பிக்கெஸ்ட் நம்பர்னு சொல்லி சொல்லுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க கொடுத்து பாருங்க. மறுபடியும் எக்ஸிக்யூட்ல போய் கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஒரு பிக்கா கொடுங்க. நான் வந்து ஒருவேளை 77 கொடுக்கேன் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து ஒருவேளை -98 கொடுக்கேன். -98 தான் சின்னது இல்லையா? உனக்கு எது சொல்ல பாருங்க? 77 இஸ் பிக்கெஸ்ட் நம்பர்னு சொல்லிடுது. அப்போ இது ஒரு தேர்ந்தெடுப்பு கூற்று. அப்போ இந்த இதுக்கு பேர் தான் என்னது? தேர்ந்தெடுப்பு கூற்று. ஏ கிரேட்டர் தன் பினா ஏ இஸ் பிக்கர்னு சொல்ல போறோம். அப்படி இல்லைன்னா எதை பிக்கர் சொல்ல போறோம்? சி. அப்போ 2ல 1 தான் உனக்கு இதுல வந்து செயலாற்றும். அப்போ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா தேர்ந்தெடுப்பா இருக்கின்றது. அதான் என்னது? தேர்ந்தெடுப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா இட்ரேஷன், சுழற்சி. சுழற்சினா பாருங்க, இதுல இந்த இடத்துல வைல் லூப் வச்சு சொல்லியிருக்காங்க. ஐ வந்து 5 இருக்கிறது செய்ய சொல்ல போறோம். அப்போ வந்து ஐ வேல்யூ எப்படி உனக்கு வேரி ஆயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 1 இருக்கு, செகண்ட் ஸ்டெப்ல 2 மாறும். ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அர்த்தம் 1 பிளஸ் 1 2 மாறும். தேர்ட் ஸ்டெப்ல ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 2 பிளஸ் 1 3 மாறும். ஃபோர்த் ஸ்டெப்ல 4 மாறும். ஃபிஃப்த் ஸ்டெப்ல 5 மாறிடும். சிக்ஸ்த் ஸ்டெப்ல 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லும். அப்போ இந்த கண்ட்ரோல் ஃபால்ஸ் ஆகி வெளியே போயிடும். அப்போ இதுக்கு பேரு சுழற்சி. அப்போ இந்த சுழற்சியில இந்த ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை தடவை இயங்குது? 5 டைம்ஸ் இயங்குது. அதாவது ஐ வேல்யூ 1ல இருந்து 5 வரைக்கும் இது இயங்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னது? சுழற்சி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சுழற்சிக்கு வந்து நீங்க சில வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. ஏற்கனவே இருக்கு கீழே. ஃபைல்ல போய் ஓபன் பண்ணிக்கிடுங்க. சுழற்சிக்கு ஒரே எக்ஸாம்பிள் எது? அந்த கேம்லியான் ப்ராப்ளமே நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஃபைல்ல போய் ஓபன் பண்ணிக்கிடுங்க கேம்லியான் ப்ராப்ளத்தை. இதுல வந்து சுழற்சி பார்த்தீங்கன்னா என்ன சுழற்சி இருக்கு பாருங்க. இதுல ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப செய்யுது. எத்தனை தடவை செய்யுதுன்னு சொல்லி இதுல தெரியாது. காரணம் என்னன்னா ஸ்டார்டிங் வேல்யூ ஏ வேல்யூ இதுல ஆக்சுவலா 4 டைம்ஸ் செய்யுது. ஏன்னா ஏ வேல்யூ 4ல இருந்து 0 ஆகிற வரைக்கும் செய்யுது இல்லையா? 0 இருக்கிற போது வெளியே போயிடும். 1 இருக்கிற வரைக்கும் செய்யுது. அப்போ 4 3 2 1 அப்படின்னு சொல்லி 4 ஸ்டெப்ஸ் செய்யுது. அப்போ இந்த வைல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அந்த வைல் ஸ்ட்ரக்சர் பேர் தான் சுழற்சி. இந்த வைல் ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னது சொல்லுவாங்க? சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைல் ஸ்ட்ரக்சருக்கு பேரு சுழற்சி. அப்போ இதுல உள்ள இந்த 3 ஸ்டேட்மெண்ட் சி ஈக்குவல் டு சி பிளஸ் 2 ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 பி ஈக்குவல் டு பி மைனஸ் 1ங்கிறது 4 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஏற்கனவே நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிட்டேன். அப்போ இது ரன் பண்ணும்போது உனக்கு என்ன ஆன்சர் வருது? ஏ ஈக்குவல் 0 பி ஈக்குவல் 0 சி ஈக்குவல் டு 14 சொல்லி அந்த கேம்லியான் ப்ராப்ளம் வந்து ஆன்சரை சொல்லுது. ஓகே தானா? அடுத்தது வந்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா செயற்கூறுகள். செயற்கூறுகள் என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ரோக்ராம் செய்யும் போது ஒரு பெரிய ப்ரோக்ராமா இருக்கு. அதை நீங்க வந்து டீகாம்போசிஷன் பண்றீங்க. என்ன செய்யறீங்க அப்படின்னா 2ஆ பிரிச்சுறீங்க. இதுல வந்து பாருங்க ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய வேலை. ஏரியா ஆஃப் தி சிலிண்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்க கொடுத்துருக்கேன் 2πr² + 2πrh தான் ஏரியா ஆஃப் தி சிலிண்டருக்கு வந்து ஃபார்முலா. இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × πr²னா சர்க்கிள்னுடைய ஏரியா இல்லையா? πr²னா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். அதாவது ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான ஒரு சூத்திரம் πr²ங்கிறது. அப்போ 2 × சர்க்கிள் ஏரியா பிளஸ் 2πrனா என்னது? ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ அதை வந்து சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ்னு போட்டுட்டு ஹைச்சை தனியாக பிரித்து இன்ட்டு ஹைச் போட்டுங்க.
அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பெரிய ப்ராப்ளத்துக்கு வந்து 2 சின்ன ப்ராப்ளமா பிரிச்சுட்டோம். ஒன்னு வந்து சர்க்கிள் ஏரியா, இன்னொன்னு சர்க்கிளினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப மொத ஃபங்க்ஷன்ல நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்க? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் 2 பை ஆர் ஸ்கொயரை கண்டுபிடிக்கீங்க. ரெண்டாவது சர்க்கம்ஃபரன்ஸ்ல எதை கண்டுபிடிக்கீங்க? ரெண்டாவது ஃபங்க்ஷன்ல என்ன கண்டுபிடிக்கீங்க? ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை வந்து நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எது கிடைச்சிருது? ஃபைனலா சிலிண்டரினுடைய ஏரியா கண்டுபிடிச்சிருது. அப்போ பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 1 வந்து சர்க்கிள் ஏரியாங்கிறது ஃபங்க்ஷன் 1. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது ரெண்டாவது ஃபங்க்ஷன். அப்ப இதை வச்சு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு செயற்கூறுகள். அப்போ பாத்தீங்கன்னா இதுல 2 செயற்கூறுகள் இருக்கு. ஒன்னு ஏரியா கண்டுபிடிக்கிற ஒரு செயற்கூறு, சர்க்கிளினுடைய ஏரியா கண்டுபிடிக்கிற செயற்கூறு ஒன்று இருக்கு. அடுத்தது சர்க்கிளினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயற்கூறு இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பல சிறு கூற்றுகளாக நீங்க பிரிச்சிடலாம். ஒருவேளை நீங்க பெரிய ப்ராப்ளம் செய்றீங்க, ஒரு பெரிய கடைக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இன்புட் வாங்குறதெல்லாம் ஒரு தனி ஃபங்க்ஷன் நீங்க வச்சுக்கலாம். அதுல ப்ராசஸிங் பண்றது ஒரு தனி ஃபங்க்ஷனா வச்சுக்கலாம். அடுத்து அவுட்புட் நீங்க செய்யறதும் தனி ஃபங்க்ஷன். அப்படி பிரிச்சிட்டீங்கன்னா 3 பேர்கிட்ட தனித்தனியா ப்ராப்ளத்தை கொடுத்துடலாம். 3 ப்ரோக்ராமர்கிட்ட தனித்தனியா நீ ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு மொத்தமா நீங்க அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் காம்போசிஷன். மொத்தமா சேர்க்கிற பேர் காம்போசிஷன். சேர்க்கலாம். மொத்தமா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? அதாவது ஒருங்கிணைத்தல். காம்போசிஷனா ஒருங்கிணைத்து கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் மூலமாக பிரித்து விட்டு டீகாம்போசிஷன் பண்ணிட்டு திரும்ப அதை வந்து நீங்க அசம்பிள் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நீங்க தனித்தனியா நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா டோட்டல் ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். அதாவது சர்க்கிளினுடைய ஏரியா தனியா கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். அதே போல சர்க்கிளினுடைய அதனுடைய சுற்றளவை தனியா கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் இணைச்சா நீங்க எதனுடைய ஆன்சர் வருது? சிலிண்டர்னுடைய ஏரியானுடைய ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கின்றது. அப்ப இதுல வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? டேட்டா, தரவு, வேரியபிள்ஸ்னா மாறி, கண்ட்ரோல் ஃப்ளோனா கட்டுப்பாட்டு ஓட்டம். அதுல 3 ஸ்டெப் இருக்கு. சீக்வென்சியல், ஆல்டர்னேட்டிவ், இட்டரேட்டிவ், சுழற்சி, தொடர், தேர்ந்தெடுப்பு, சுழற்சி இருக்கு. ஃபைனலா 4வது பில்டிங் பிளாக் வந்து ஃபங்க்ஷன், செயற்கூறுகள் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ், நெறிமுறை வடிவமைப்பு நுட்பங்கள். மொத்தம் வந்து இதுல பாத்தீங்கன்னா 4 நுட்பங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விவரக்குறிப்பு எழுதுதல், ஸ்பெசிபிகேஷன், ரைட்டிங் ஸ்பெசிபிகேஷன். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ஷன், அருவமாக்கம். அடுத்தது காம்போசிஷன், ஏற்கனவே காம்போசிஷன் சொன்னேன் உங்களுக்கு, ஒருங்கிணைப்பு, எல்லாத்தையும் சேர்க்கிறது. டீகாம்போசிஷன், பிரிக்கிறது, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை தனித்தனியா பிரிக்கிறது. அருவமாக்கம்னா என்ன அப்படின்னா நமக்கு தேவைப்பட்டதை மட்டும் எடுத்துக்கிறது தான் என்னது அருவமாக்கம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாக்லேட் பார் பார்த்தோம் இல்லையா, அதில் எது தேவை? நம்பர் ஆஃப் பீசஸ் தேவை, நம்பர் ஆஃப் கட்ஸ் தேவை. அது தேவைப்பட்டது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அதனுடைய சைஸு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருந்தோம். அப்போ தேவைப்பட்டதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத இக்னோர் பண்றதுக்கு பிறகு தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேனா? ஸ்பெசிஃபிகேஷனா இதுக்கு நீங்க சின்ன சின்ன குறிப்புகளா அல்காரிதமேட்டிக்கா எழுதுறதா என்னது ஸ்பெசிஃபிகேஷன். இந்த 4 டெக்னிக்கையும் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன், விவர குறிப்புனா என்னது? A problem is specified in terms of input given and the output desired. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இன்புட்ஸ் இருக்கும், ஒரு அவுட்புட்ஸ் இருக்கும். 2 நம்பர் ஆட் பண்றீங்களா? A and B வந்து இன்புட்ஸ், C தான் அவுட்புட். A plus B கண்டுபிடிச்ச பிறகு C தான் என்னது அவுட்புட் ஆயிருது. இது ஸ்பெசிஃபிகேஷன் must also state the properties of the given input. ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இன்புட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லணும். அதாவது A வந்து 0வா இருக்கலாமா, இல்ல இருக்கக்கூடாதா? B வந்து எப்படி இருக்கணும்? இப்போ 2 வேரியபிள் யூஸ் பண்றோம், A and B யூஸ் பண்றோம். அந்த A and B னுடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும், முழு எண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சொல்லணும். And the relation between the input and the output, ரெண்டுக்கு ரிலேஷன் என்னது? C equal to A plus B தான் என்னது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதாவது A plus Bங்கிறது 2 இன்புட்னுடைய ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன். அதை Cக்கு அசைன் பண்ணிட்டோம், அதான் C தான் அவுட்புட். அப்ப ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறதா என்னது இந்த விவர குறிப்பு. அதாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறதா என்னது இந்த ஸ்பெசிஃபிகேஷன், விவர குறிப்பு. இந்த ஃபார்மட் அப்ப எப்படி இருக்கு பாருங்க, ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மட். அதாவது நீங்க விவர குறிப்பினுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். தி ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் இன் அண்ட் ஸ்டாண்டர்ட் 3 பார்ட் ஃபார்மட். 3 பார்ட் பகுதிகளாக இருக்கு. இந்த விவரக்குறிப்பினுடைய பகுதி வந்து எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு? 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தி நேம் ஆஃப் த அல்காரிதம், அல்காரிதமுடைய பேர். இப்போ ஆடிங் த 2 நம்பர்ஸ்னா ஆட் அப்படின்னு சொல்லி நீங்க அல்காரிதமுடைய பேர் வச்சுக்கலாம். அதுல இன்புட்டையும் சேர்த்து கொடுக்குறீங்க, ஆட் ஆஃப் A, B அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க. அடுத்து அதுல இன்புட்டுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க.
என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்கீங்க? a, b நாட் ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம், அல்லது a and b ஆர் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம். அடுத்த மூணாவது ஸ்டெப் என்ன? அவுட்புட். தி டிசைட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் என்னது? c ஈக்குவல் டு a plus b. அதான் என்னது? இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்படுத்தணும். அது அடுத்த மூணாவது ஸ்டெப், முக்கியமானது ஸ்டெப் விவர குறிப்புக்கு என்னது? ஏயும் பியும் சியோட சம்பந்தப்படுத்துறோம். எப்படி? c ஈக்குவல் டு a plus b சொல்லி சம்பந்தப்படுத்துறோம். அதாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை நம்ம அதில் தெளிவுபடுத்துறோம். அதான் மூணாவது ஸ்டெப்பு. இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்க. ரைட் a specification of an algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. அதாவது இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா, ஏயும் பியும் பியை வகுக்குறீங்க. நீங்க ஒரு டிவைட் பண்றீங்க. அதாவது ஏயை வந்து பி ஆல வகுக்குறீங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அது 3ஆல வகுக்குறீங்க. வகுத்துனா மீதி எவ்வளவு வருது? 0 வரும் இல்லையா? 3 9 இல்லையா? மீதி 9 - 9 0. அப்போ 0 தான் மீதி, அதான் ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோஷன்ட். ஈவு என்ன வருது? 3 3 9. அப்போ 3 தான் என்னது? கோஷன்ட். இதுல வந்து 3 தான் கோஷன்ட். கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் வந்து 0. இது எப்படி நீங்க சம்மந்தப்படுத்துறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனிங்க. ஏற்கனவே நம்ம படித்தோம், ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு டைட்டில் வரணும். இது டிவைட் பண்ணக்கூடியதுனால டிவைட்னு சொல்லி வச்சிருக்கோம். அதுபோக அதனுடைய இன்புட்ஸையும் கொடுத்துருக்கோம். ஏ அண்ட் பி தான் என்னது? இன்புட். செகண்ட் ஸ்டெப், இன்புட்ஸ்க்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்ல என்ன சொல்றீங்க? ஏ இஸ் அன் இன்டிஜர் சொல்லிடுறீங்க. அப்போ ஏ வந்து கட்டாயம் என்னவா இருக்குது? ஒரு இன்டிஜரா இருக்கு. ஏ அண்ட் பி இஸ் இன் இன்டிஜரும் சொல்லலாம். ரெண்டுமே இன்டிஜர் தான். பாத்தீங்கன்னா ரெண்டுமே இன்டிஜர் தான். அண்ட் பி நாட் ஈக்குவல் 0. காரணம் என்ன? 9/0னா இன்ஃபினிட்டிவ் ஆயிரும். 9/0ன்னு போட்டீங்கன்னா எப்படி என்ன ஆயிரும்? 9 வந்து 0ஆல வகுங்க, இன்ஃபினிட்டி. ஸோ பி கட்டாயம் 0வா இருக்கக்கூடாது. அப்போ இதுதான் ரூல்ஸ், இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்ல கன்ஸ்ட்ரைன்ட் சொல்றீங்க. என்ன கன்ஸ்ட்ரைன்ட்? இன்புட்னுடைய கன்ஸ்ட்ரைன்ட். ஏ வந்து இன்டிஜரா இருக்கணும், பி இன்டிஜரா இருக்கணும். அடுத்து பி வந்து கட்டாயம் எதுவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. அடுத்து அவுட்புட்ஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுக்கீங்க? ஏ ஈக்குவல் டு கோஷன்ட் இன்டு பி பிளஸ் ரிமைண்டர். இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஏ வந்து 9 ஈக்குவல் டு கோஷன்ட் இன்டு 3 பிளஸ் ஆர் போட்டுங்க. கியூக்கு பதில் 3 போட்டு பாருங்க, ஆருக்கு பதில் 0 போடுங்க. உனக்கு ஆன்சர் சரியா வரும் பாருங்க. 3 × 3 9. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க கொடுக்கணும். அப்போ ஆர்னுடைய வேல்யூ எதுக்கு இடையில வருது? 0க்கும் பிக்கும் இடையில வருது. ஒன்று 0வா இருக்கலாம், அல்லது பிக்கு கீழே இருக்கலாம். பியா இருக்க முடியுமா? இது ஒரு கண்டிஷன் கட்டாயம் நீங்க கொடுக்குறீங்க. என்ன கண்டிஷன்? இந்த ரிமைண்டர் வந்து கட்டாயம் 3ஆ இருக்க முடியாது. ஏன்னா 3ஆல தான் வகுக்கிறோம். கட்டாயம் 3ஆ இருக்க எப்படிலாம் இருக்கலாம்? 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். அந்த கண்டிஷன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவுட்புட்னுடைய கண்டிஷன் எப்படி இருக்கணும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் என்னது? ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம் ஃபார் கம்ப்யூட்டிங் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி போடுறீங்க பாருங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்கொயர் ரூட்னு போட்டுக்க. அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். ரைட் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் டு கம்ப்யூட் தி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ஃபார் டிவைடிங் அண்ட் இன்டிஜர் ஏ பை another இன்டிஜர் பி. ஏயும் பியும் வகுக்கும் போது உள்ள அந்த விவர குறிப்பை எழுதுன்னு சொல்லி நீ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். அதே போல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுன்னு சொல்லி கேள்வியாவே கேட்கலாம். அப்படின்னா இந்த 3 லைன் நீங்க எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும்? அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எழுதணும் அப்படின்னா, சிம்பிளா நீங்க இதுலயே நீங்க ஒரு மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அழகா இப்போ 3 மார்க் கொஸ்டின் நினைச்சிடுங்க. இதுக்கு 1 மார்க் சிம்பிளா கொடுத்துருவாங்க. ஸ்கொயர் ரூட் அதனுடைய தலைப்பு நீங்க ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துட்டு இன்புட் வேல்யூ கொடுக்குறீங்க. நீங்க ஆக்சுவலா இன்புட் வேல்யூ n, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஃபார் எக்ஸாம்பிள் n வேல்யூ வந்து 9னா உனக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 3 வரும் இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது அதனுடைய ரிலேஷன்ஷிப் இன்புட்னுடைய கன்ஸ்ட்ரைன்ட் வந்து இங்க சொல்ல போறீங்க. என்ன கன்ஸ்ட்ரைன்ட் சொல்ல போறீங்க? n இஸ் ஏ ரியல் நம்பர். n வந்து ஒரு உண்மையான எண்ணா இருக்கணும், கற்பனை எண்ணா இருக்கக்கூடாது. அப்ப என்னுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்? கட்டாயம் 0க்கு மேல இருந்தா தான் நீங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். இப்ப -9 சொல்லிட்டீங்கன்னா அது வந்து கற்பனை எண்ண ஆயிரும். அப்போ I3 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 3ன்னு சொல்லி வரும். ஸோ மைனஸா இருக்கக்கூடாது. அவுட்புட்ஸ் எப்படி இருக்கணும்? y அவுட்புட் அது எப்படி இருக்கணும்? கட்டாயம் அது வந்து ரியல் நம்பரா இருக்கணும். சச் தட் y வந்து எப்படி இருக்குமா? y ஸ்கொயர் ஈக்குவல் டு n சொல்லியிருக்கணும். y ஸ்கொயர் அது 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு n. அப்போ y தான் ரிசல்ட் இல்லையா? 3 தான் என்னது? ரிசல்ட். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு n, அதாவது 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 சொல்லி ரிசல்ட். அப்போ திஸ் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த
அல்காரிதம். ஒரு அல்காரிதமுடைய விவரக்குறிப்பு வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டபுள் ஐஃபன் போட்டிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு பேரு கமெண்ட்னு பேரு. டபுள் ஐஃபன் போட்டா கமெண்ட்னு பேரு. அடுத்த ஸ்பெசிபிகேஷன் ஆஸ் கான்ட்ராக்ட். அடுத்த ஒரு டைட்டில் என்ன அப்படின்னா ஒப்பந்த விவரக்குறிப்பு. ஸ்பெசிபிகேஷன் ஆஸ் எ கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் சர்வ்ஸ் ஆஸ் எ கான்ட்ராக்ட் பிட்வீன் த டிசைனர் ஆஃப் த அல்காரிதம் அண்ட் த யூசர்ஸ் ஆஃப் த அல்காரிதம். அதாவது இந்த ஒப்பந்த விவர குறிப்பும்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்கீங்க. ஒரு அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு வந்து நீங்க கேட்கும்போது அவங்ககிட்ட இன்புட்ஸ் எல்லாம் நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். என்னெல்லாம் இன்புட்ஸு, இவ்வளோ ரின் சோப்பு, இவ்வளவு பார் சோப்பு, ரின் சோப்பினுடைய கோடு, இது பார் சோப்பினுடைய கோடு, இது வந்து ஹமாம்னுடைய கோடுன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அவங்ககிட்ட வந்து கேதர் பண்ணுறீங்க. ஒரு கடைக்கு வந்து கோடிங் எழுதும்போது கேதர் பண்ணுறீங்க. அப்போ இன்புட்ஸை கொடுக்க வேண்டியது யாரு? யூசர். அதாவது கஸ்டமர் தான் இன்புட்ஸை வந்து கொடுக்கணும். அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போல் அவுட்புட்ஸ் என்ன? இதில் அல்காரிதம் தான் அவுட்புட். இவர் வந்து ஒரு நெறிமுறை எழுதிட்டாருன்னா அதுதான் என்னது? அல்காரிதம். அதுக்கு விவரக்குறிப்பு எழுதுறீங்களே, அப்படிப்பட்ட விவரக்குறிப்பு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு விவரக்குறிப்பு எழுதிட்டீங்க அப்படின்னா அது ஸ்பெசிபிகேஷன் ஆஸ் எ கான்ட்ராக்ட். பிகாஸ் இட் டிஃபைன்ஸ் த ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த டிசைனர் அண்ட் த யூசர். அப்போ வந்து ரெண்டுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு சொல்லுது. அப்போ நீங்க எதுனாலும் சொல்லிடலாம், நீங்க இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்க அங்க கொடுக்கலாம். அதான் ஒப்பந்த விவரக்குறிப்பு. Ensuring that the inputs satisfy the required properties is the responsibility of the user. அதாவது இன்புட்ஸை கொடுக்கறது யாரு அப்படின்னா யூசர் தான். அவங்களுடைய தேவைகளை கொடுத்தா தான் இவர் வந்து என்ன செய்ய முடியும், அதுக்கு ப்ரோக்ராம் எழுத முடியும். பட் தி ரைட் ஆஃப் தி டிசைனர். ஆனால் டிசைனர் வந்து அந்த ரைட்ஸை கேட்டு வாங்கணும். அதாவது எப்படின்னா என்னெல்லாம் இன்புட் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணி வாங்கிட்டே இருக்கணும். தி டிசைட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் தி டிசைனர் அண்ட் ரைட் ஆஃப் தி யூசர். அதே போல என்ன வேணும் எனக்கு அவுட்புட்னு சொல்லி யூசர் வந்து கேட்கணும் யார்கிட்ட? டிசைனர்கிட்ட. இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அதுக்கு தெளிவாக எழுதணும். எவ்வளோ இன்புட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஒப்பந்த விவர குறிப்பு. நெக்ஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ஷன். ரெண்டாவது ஒரு தொழில்நுட்பம் வந்து நெறிமுறை தொழில்நுட்பம் வந்து அருவமாக்கம். அப்ஸ்ட்ராக்ஷன் ஆனது இக்னோரிங் ஆர் ஹைடிங் unnecessary details and modeling an entity only by its essential properties is known as abstraction. அதாவது தேவையில்லாத இதெல்லாம் நீங்க ஹைட் பண்ணிடலாம் அல்லது இக்னோர் பண்ணிடலாம் ஒரு ப்ராப்ளத்தை. ஏற்கனவே இந்த சாக்லேட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதில் எது நமக்கு தேவை? நம்பர் ஆஃப் பீசஸும் நம்பர் ஆஃப் கட்ஸும், அதனுடைய சைஸ் எவ்வளவு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி தேவையில்லாதெல்லாம் நீங்க ஒமிட் பண்ணிடலாம். அதை எடுக்கிற திறமை யாருக்கு இருக்குன்னா அந்த அல்காரிதம் எழுதுறவர் இருக்கார் இல்லையா, ப்ரோக்ராமர் இருக்கிறதா இருக்கு. எதை விடணும் எதை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் தான் தீர்மானிக்கணும். ஓகே தானே? அப்போ அந்த மாதிரி தேவைப்பட்டது மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பிறகு என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், when we represent the state of the process, we select only the variables essential to the problem and ignore inessential details. அதாவது நமக்கு என்ன வேரியபிள் வேணும்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணோம். அந்த செலக்ட் பண்ற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா இந்த அல்காரிதம் எழுதுவாங்க இல்லையா, அவங்களுடைய பொறுப்பு தான் அது. அப்போ இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சைக்கிளை நீ ஓட்டணும்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தேவையில்லை. அது எப்படி பெடல் போடணும், ஹேண்டில் பார் எப்படி பிடிக்கணும், பிரேக் எப்படி அப்ளை பண்ணணும், பெல் எப்போ அடிக்கணும், இது தெரிஞ்சாலே போதும். நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ரைட் பைசைக்கிள் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து ஒரு மேப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மேப் வந்து இருக்குது அப்படின்னா அவர் வந்து கிரவுண்டில் என்ன ட்ரீலாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் காரில் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து கொடைக்கானல் போகிறீங்க. கொடைக்கானல் போகிறதுக்கு வந்து நீங்கள் மேப் வந்து ஃப்ரம் டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது மேப் கொடுக்குது. அப்போ வழி மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. அதில் சைடில் பில்டிங்ஸ் வர்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு அம்சங்கள். அப்போ தேவையில்லாதெல்லாம் ஒமிட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன். அதே போல் மெடிசனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட்னா ஐயை மட்டும் பற்றி படித்தாலே போதும், கண்ணை பற்றி படித்தாலே போதும், அவர் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுமாங்க. அதே போல் ஏர்னா ஏர் பற்றி, த்ரோட்டை பற்றி அவங்க அதை மட்டும் படித்தா போதும். அப்போ தேவையானதை மட்டும் படிச்சுட்டு தேவையில்லாத இக்னோர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? அருவமாக்கம், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது காம்போசிஷன், ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைப்புனா என்னது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இன்புட்ஸ் தனியாக வச்சுருக்கீங்க, அவுட்புட்ஸ் தனியாக வச்சுருக்கீங்க, பல ஃபங்க்ஷன்ஸ் சேர்த்து வச்சுருக்கீங்க, தனித்தனியாக வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா ஒருங்கிணைச்சு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து
ஒருங்கிணைப்பு. An algorithm is the composed of assignment and control flow statements. அதாவது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இணைச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஒருங்கிணைப்பு. A control flow statement tests a condition of the state and depending on the value of the condition decides the next statement to be executed. கண்ட்ரோல் ஃப்ளோனா அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ மேலேருந்து இறங்கிட்டே இருக்கு. ஒருவேளை தேர்ந்தெடுப்பு இருக்குன்னா ரெண்டா பிரியும். ரெண்டா பிரிச்சுட்டு வந்துட்டு இட்ரேஷனா திரும்ப திரும்ப ஒரு 10 தடவை செய்து அப்படியே வந்துட்டு கடைசி வரைக்கும் வருதான் அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறது, அந்த கண்ட்ரோல் ஃப்ளோவை ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பேரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆடிங் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸ்டார்டிங் பாருங்க, ஸ்டார்ட்னு இருக்கு, a = 5 சொல்லி வருது. அப்போ 2 வேரியபிள்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம், a bன்னு சொல்லி 2 வேரியபிள். வேல்யூஸ் 5 11 ஒருங்கிணைச்சிட்டோம் பாருங்க. a = 5 b = 11. அடுத்து c = a + bன்னு சொல்லி கொடுக்கும். இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் சி கொடுக்கும், எண்ட் கொடுக்கும். இப்படி வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஒருங்கிணைச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் காம்போசிஷன். இதனோட அவுட்புட் எப்படி இருக்கு பாருங்க. சீனுடைய அவுட்புட் இருக்கு 16. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துறோம். காம்போசிஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துறோம். அதாவது ஆடிங்க 2 நம்பர்ஸ் தான் இதுக்குடைய எக்ஸாம்பிள். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஆடிங் 2 நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆடிங் 2 நம்பர்ஸ் இருக்கு, வரிசையா இருக்கு. இது சீக்வன்சியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது தொடர்ச்சியா நீங்க எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உனக்கு ஏ பி சி வந்து இன்டிஜரா டிக்ளேர் பண்ணிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்ல ஏ அண்ட் பியை நீங்க வாங்குறீங்க. தேர்ட் ஸ்டெப்ல ஆட் பண்றீங்க, ஆடிஷன் நடக்கு. லாஸ்ட் ஸ்டெப்ல அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போறீங்க, சியை வந்து டிஸ்பிளே பண்ண போறீங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க, கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கேட்குது, 2 நம்பர்ஸ் கேட்குது. நான் 44 55 சொல்லி கொடுக்கேன். ஆன்சர் வந்து என்ன சொல்லுது? 99. தி அடிஷன் ஆஃப் தி 2 நம்பர்ஸ் 99 சொல்லி சொல்லுது. அப்போ வந்து நீங்க இது எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இணைச்சிட்டீங்க. எல்லா நம்பர் எல்லாத்தையும் நீங்க பிளாக் டோட்டலா இணைச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பேரு. அடுத்தது டீகாம்போசிஷன், பிரித்தல். பிரித்தல்னா என்ன அப்படின்னா, பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ற கஷ்டம். ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்க ஒருங்கிணைச்சிடணும் கடைசியில். அப்போ சின்ன சின்னதா பிரிக்கிறீங்க இல்லையா, ஃபங்க்ஷனா பிரிக்கிறீங்க, செயற்குருவா பிரிக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் பிரித்தல். we divide the main algorithm into function. நீங்க மெயின் அல்காரிதத்தை ஃபங்க்ஷன்ஸா பிரிச்சிடலாம். we construct each function independently of the main algorithm and other function. நீங்க அதை ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் தனித்தனியா நீங்க பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டு அதை தனியா டெஸ்ட் பண்ணிடணும். தனித்தனியா டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்துடணும். ஃபைனலி we construct the main algorithm using the functions. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா மெயினா உங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைச்சிடும். when we use the functions, it is enough to know the specification of the function. It is not necessary to know how the function is implemented. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் கவனிங்க. to find the area of the cylinder by using the function. இதான் அதுக்குள்ள எக்ஸாம்பிள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு பாருங்க. ஏரியா கண்டுபிடிக்கும் 2 ஃபங்க்ஷன். ஏரியா சர்க்கிள், வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அடுத்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ரெண்டையும் இணைச்சிட்டீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு ஏரியா உங்களுக்கு கிடைச்சிடும். இதை நீங்க வந்து இந்த டேவ் C++ மூலமா பார்த்துருவோம். இதை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. சிலிண்டர் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். இதில் பாருங்க, இதான் மெயின் ப்ரோக்ராம். இதான் பாருங்க, இந்த இடம் தான் மெயின் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த மெயின் ப்ரோக்ராம்ல என்ன வாங்குறீங்க? ஆரும் ஹைட்ஸும் வாங்குறீங்க, ரேடியஸும் ஹைட்டும் வாங்குறீங்க. சிலிண்டருக்குள்ள ரேடியஸும் ஹைட்ஸும் நீங்க வாங்குறீங்க. அடுத்தாப்புல சிலிண்டர் ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா இதில் கொடுத்துட்டீங்க. நான் ஏற்கனவே அங்கே போட்டிருந்தோம் இல்லையா, நீங்கள் வந்து அந்த இதில் போட்டிருந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதாவது சிலிண்டர் ஏரியா = 2 × சர்க்கிள் ஏரியா ப்ளஸ் சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ஹைட்ஸ். ஹைட்ஸ்னா என்னது? ஹைட்டு. அப்போ இதை வச்சு நீங்கள் எதை கண்டுபிடிக்கீங்க? சிலிண்டருடைய ஏரியா கண்டுபிடிச்சு அதை பிரிண்ட் பண்ண போறீங்க. அப்போ சர்க்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக கொண்டு போயிருவீங்க. அது மேலே இருக்கு பாருங்க, சர்க்கிள் ஏரியா தனியாக கண்டுபிடிக்கா. என்ன கண்டுபிடிக்க? 22/7 இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ், வேற ஒன்றும் கிடையாது. πr². பையனா என்னது? 22/7 தானே. πr² தான் இங்கே போட்டிருக்கோம். அது πr² தனியாக கண்டுபிடிச்சு அனுப்புது. அதாவது ரேடியஸ்குள்ள வேல்யூவை, இந்த ஆர்னுடைய வேல்யூவை இங்கே அனுப்புது, ரேடியஸ்குள்ள அனுப்புது. அனுப்பிட்டு இந்த ஃபார்முலா மூலமா ஏரியா கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணிடுது. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிரும். செகண்ட் ஒரு இருக்கு பாருங்க, ரெண்டாவது ஃபங்க்ஷன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். அப்போ இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இங்கே என்ன கண்டுபிடிக்க? 2πr கண்டுபிடிக்கா. இதில் 2πr கண்டுபிடிக்க 2 × π × ரேடியஸ் கண்டுபிடிக்க. ஆர்னுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் ஆகி
உனக்கு 2πr வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃபைனல் வேல்யூ உனக்கு என்ன வந்துருது, சிலிண்டருடைய ஏரியா வந்துருது. அப்ப சிலிண்டருடைய ஏரியா ஃபைனலா பிரிண்ட் பண்ணிருந்தோம். அப்ப பாருங்க, இந்த பெரிய ப்ராப்ளத்தை ரெண்டு ப்ராப்ளம் ஆக்கிட்டோம். அதாவது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் தனியா கண்டுபிடிக்கும், ஏரியா ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தனியா கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு மொத்தமா தொகுத்துறோம் இல்லையா? இதுக்கு பிறகுதான் தனித்தனியா பிரித்தல். அப்ப 2 ஃபங்க்ஷனா பிரிச்சுட்டு பிறகு மொத்தமா சேர்த்துருந்தோம். இதை ரன் பண்ணி பாருங்க, இதனுடைய அவுட்புட் உங்களுக்கு அழகா கிடைக்கும். கம்பைல் அண்ட் ரன்னு. இப்போ ரேடியஸ் நான் கொடுக்கேன் 4.5 சொல்லி கொடுக்கேன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை தான் கொடுத்துருக்கேன். ஹைட் வந்து ஒருவேளை 7.8 கொடுக்கேன். ஆன்சர் என்ன வருது பாருங்க, ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் வந்து 347.914 வந்து உனக்கு கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கோம், 2 ஃபங்க்ஷன் இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் ஏரியான்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அடுத்தது சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயின் ப்ரோக்ராமில் 2 கால் பண்ணுறோம். இந்த இடத்துல கால் பண்ணி அதனுடைய ஆன்சர் இங்கே ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆன பிறகு ஃபைனல் ஆன்சர் சிலிண்டர் ஆஃப் தி ஏரியா வந்து உனக்கு கிடைக்கிறது. உருளையின் பரப்பளவு வந்து கடைசியா உங்களுக்கு கிடைச்சிருது. அடுத்து ஃபைனலா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், மதிப்பிருத்து கூற்று. இந்த மதிப்பிருத்து கூற்றுனா என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் டு ஸ்டோர் வேல்யூஸ். வேரியபிள்ஸ்னா இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, நேம்டு பாக்ஸஸ், மெமரி லொகேஷன் பாங்க. சீலாம் சொல்லும் போது, சீலையோ பைத்தான்லயோ சொல்லும் போது வேரியபிள் இட் இஸ் நத்திங் பட் மெமரி லொகேஷன். அப்போ நீங்க ஏன்னு சொல்லி எம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? எம்னு ஒரு மெமரி லொகேஷன் இருக்கு. அந்த லொகேஷன்ல 2ங்கிற வேல்யூ உட்காருது. மெமரி லொகேஷன் வேற எங்க இருக்கும் அப்படின்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் மெமரி லொகேஷன். அதாவது தற்காலிக நினைவகம் சொல்லுவோம் இல்லையா, RAM, RAM ஏற்கனவே படிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல. அந்த RAMல தான் உங்களுக்கு அந்த நம்ம கொடுக்குற வேல்யூஸ்லாம் போய் ஸ்டோர் ஆகும், வேரியபிளா ஸ்டோர் ஆகும். அப்ப எம்ங்கிற ஒரு நேம் ஆஃப் தி மெமரி லொகேஷன்ல 2ங்கிற வேல்யூ உனக்கு ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய அல்காரிதம்ல நீங்க ஈக்குவல் எப்படி குறிக்கிறீங்கன்னா, கோலன் ஈக்குவல்னு சொல்லி கொடுக்க போறீங்க. காரணம் என்னன்னா, இப்போ வந்து கம்பாரிசன் ஆபரேட்டரை இங்க ஈக்குவல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அல்காரிதம்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா கம்பாரிசன் ஆபரேட்டர் தான் ஏ ஈக்குவல் டு பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஒரு கோலன் போட்டாச்சுன்னா அது என்னது, மதிப்பிருத்து ஆபரேட்டர் செயற்குறி. இதுக்கு பேர் மதிப்பிருத்து செயற்குறி, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் சொல்லுவாங்க. கோலன் ஈக்குவல் டு, இது வந்து எதுலன்னா அல்காரிதம் மட்டும் தான். இங்க சீல யூஸ் பண்ணும்போது நீங்க பாருங்க, சீல யூஸ் பண்ணும்போது வெறும் ஈக்குவல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சீல யூஸ் பண்ணும்போது எப்படி தான் யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, வெறும் ஈக்குவல் தான் நான் கொடுத்துருக்கேன். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து வெறும் ஈக்குவல் தான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து 2 வேல்யூவை கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏயும் பியும் கம்பேர் பண்ணா டபுள் ஈக்குவல் கொடுப்பாங்க. கம்பேரிசன் ஆபரேட்டர் இங்க டபுள் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் சிங்கிள் ஈக்குவல்ட்டா போயிடும். அதாவது ரிலேஷனல் ஆபரேட்டர் வந்து டபுள் ஈக்குவல்ட்டா இங்க கொடுத்துருக்கனால அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து எப்படி இருக்கு, சீல உங்களுக்கு சிங்கிள் ஈக்குவல்ட்டா இருக்கும். ஆனா அல்காரிதம் பொறுத்த மட்டுக்கு சிங்கிள் ஈக்குவல் தான் உங்களுக்கு ரிலேஷனல் ஆபரேட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி கொடுக்குறதா இருந்தா, இஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதா சிங்கிள் ஈக்குவல் கொடுப்பாங்க. அதனால இங்க வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எப்படி கொடுத்துருக்காங்க, கோலன் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எம் கோலன் ஈக்குவல் டுன்னா என்ன அர்த்தம், எம்னுடைய வேல்யூ 2. அப்படின்னா எம்ங்கிற மெமரி லொகேஷன்ல 2ங்கிற வேல்யூவை இருத்துது. இதுக்கு ஜெனரல் ஃபார்மேட் எப்படி, இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேரியபிள் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் சொல்லலாம், வேரியபிள் கோலன் ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லலாம். இங்க வந்து வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் இங்க எம் கோலன் ஈக்குவல் டு m+3 அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், நீங்க கொடுக்கணும்னா கொடுத்து கொள்ளலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள், வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் m and n ஆஃப்டர் தி அசைன்மெண்ட்ஸ் இன் லைன் 1 and லைன் 3. லைன் 1னா இதுல வந்து இந்த அசைன்மெண்ட்டுக்கு பிறகு ஆன்சர் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. எம்னுடைய வேல்யூ 2. இதுக்கு என்ன மீனிங் பாருங்க, இதுக்கு என்ன மீனிங், எம்னுடைய வேல்யூ 2ன்னு சொல்லி இருக்குது, என்னுடைய வேல்யூ எத்தனை 5ன்னு சொல்லி உனக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிருது. இப்போ எம் வேல்யூ எத்தனை 2, என் வேல்யூ 5. இங்க கொடுத்துட்டேன், ஆன்சர் வந்து இங்க கொடுத்துட்டேன். டபுள் ஐஃபன் போட்டா அதுக்கு என்ன மீனிங், கமெண்ட்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு பேரு கமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எம் வேல்யூ தனியா m+3 சொல்லி இன்கிரிமெண்ட் பண்ணிட்டோம். m ஈக்குவல் டு m+3, n ஈக்குவல் டு n-1. அப்போ எம் வேல்யூ 3 கூடுது இல்லையா, அப்போ 2ஓட 3 கூடிச்சுன்னா உனக்கு எம் வேல்யூ எத்தனை 5. அதே போல n வேல்யூ என்ன செஞ்சுட்டு ஏற்கனவே உள்ள வேல்யூவோட 1 குறையுது. அப்ப n வேல்யூ 5ல இருந்து எப்படி மாறிட்டு 4ன்னு சொல்லி மாறிட்டு. அப்ப வந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கு பாருங்க, m வேல்யூ 5, n வேல்யூ 4. இதான் வந்து உனக்கு ஃபைனல் ஆன்சர். அப்போ வந்து டபுள் ஐஃபன் தான் என்னது, கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். இதோட இந்த லெசன் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.